பெரியவரே, இங்கெல்லாம் இப்படி கத்தக்கூடாது. இது ஆபீஸ். நீங்க யார பாக்கணும்? ஆமா, நீ யாரு? என் பேரு ஆர்கே. நான் அருணா பாக்கணும். நான் அவங்க கூட தான் ஒர்க் பண்றேன். நீங்க இப்படி உட்காருங்க, நான் வர சொல்றேன். கொஞ்சம் கத்தாம உட்காருங்க. சரி, பெரிய இடத்துல வேலை செய்யறான். வாங்க பாபு, எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? அருண் நல்லா இருக்குப்பா. எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல நீ வேலை செய்யற. சரி, நான் தெரியாதான் கேக்குறேன், உங்க ஆபீஸ்ல அப்படி என்னதான் செய்றீங்க? இங்க மாமா we make software code. சாப்பிட்டு கோடு போடுறீங்க? இல்லப்பா, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த புள்ளி வச்சா கோலம் போடுவோங்க. அது மாதிரி கோடு போட்டா நான் ரோடே போடுவேன்ல. உனக்கு என்னை பத்தி தெரியுமே. உங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை. மாமா, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க கும்பகோணம் குசும்ப? சரி மாமா, இது இவ்வளவு தூரம் காவியா இருக்காங்க, அவருக்கு வரன்னு பாத்தேன். பையன் நல்ல பையன். சரி, அப்படி அந்த பையன் பார்த்து பேசிட்டு பையன் எப்படி தான் பார்க்க வந்தோமா, அதுக்குதான் வந்தேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒன்ன பார்க்காம போக முடியுமா? அதுக்குதான் உன்னையும் பார்க்கலாம் வந்தேன். அடே, குட்டி பொண்ணு காவியா கல்யாணமா? ரொம்ப நல்ல விஷயம். சரி மாமா, நான் போய் உங்களுக்கு கேப்புச்சினோ வைங்க. ஆபீஸ்ல இந்த பேப்பருக்கு வைக்கிறீங்க. ஏன் கடலை உள்ள கூட விக்கிறாங்க. ஆனா நான் போய் முதல்ல காப்பி வாங்கிக்கிறேன். ஏய் அச்சி, எங்கடா போன நீ? அந்த பிஎம் உன்னை வலை வீசி தேடிட்டு இருக்கான். பிரைம் மினிஸ்டர் தேடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளை மாமா, பிஎம்னா விடுங்க மாமா, இதுதான் நம்ம ஃப்ரெண்டு ஆர்கே. ஏன் தடுமாறுறேன்? ஆர்கே நான் ஏற்கனவே மீட் பண்ணிட்டேன். அது சரி, இந்த தம்பி என்ன வேலை செய்யும்? மாமா, இவன் கோட் அடிப்பான். இவன் கோட்ல எவ்வளவு தப்புன்னு கண்டுபிடிக்கிறதா ஏன் வேலை. ரொம்ப நல்லது. பாரு, சில பேரு தப்பு தப்பா பார்த்து எழுதியே புலவன்னு பேர் வாங்க. இந்த மாதிரி சில பேர் தப்ப கண்டுபிடிச்சே மேனேஜ் ஆகும். நீ என்ன பண்ற? நிறைய தப்பு. அப்பதான் எங்க அருண் வந்து மேனேஜ் ஆக முடியும். மாமா, இதெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். அவன் அடிக்கிற கோட்ல ஏகப்பட்ட தப்பு இருக்கும். என் கோடில் குற்றமா? அருண் ஐஸ்கிரீம், எதில் குற்றம் கண்டாய்? சின்டாக்ஸிலா இல்ல டிசைனிலா? நீ அடிக்கிற கோடே பெரிய குற்றம். குற்றம் கூறுகிறாராம். கூறும், கூறித்தான் பாரும். அடச்சி, உன் கோட்ல ஒரு 38 பக் இருக்கு. அதான் அதை போய் குக் பண்ண. அடிச்சதே 10 லைன் தான், அதுலயும் பக்க. மாமா, எதுக்கு கை தட்டுறீங்க? தம்பி எவ்வளவு சூப்பரா நடிக்கிறான். ஆமா, அதெல்லாம் நல்லா நடிப்பான். திறமசாலி கூட. ஆனா எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம். பயமா? பயமா எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏய், அதெல்லாம் பயப்படாதடா. பக்கத்து டேபிள்ல சிவாஜின்னு இருக்கான் பாரு, அவன் கூட இப்ப அவன் ஷார்ட் பிலிம்க்கு ஒரு ஆள் தேடுறான். நீ போய் கேளு அவன். அருண், இந்த கோட்டு போட்டுக்கான அவன் தானே? அவன் தான் மாமா. கேட்டுருவாண்டா. கேளு கேளு. பயமா இருக்குடா. ஏய், பயப்படாதடா. அந்த ஆள் கொஞ்சம் கராரான பேழ்வழி. ஆனா டைம் பார்த்து கேட்கணும். டைம் வந்துடுச்சுடா. தம்பி, நீங்க வாங்க, நான் சொல்றேன். நான் சொல்லிட்டேன்ல ஏற்கனவே. உட்காருங்க உட்காருங்க தம்பி, டைரக்டர் தம்பி உட்காருங்க. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். அப்புறம் எல்லாருக்கும் காஃபி வாங்கிட்டு வரேன். தம்பி, நான் சொன்னேன்ல ஏற்கனவே, இந்த பையன் தான் ரொம்ப நல்லா நடிக்கிறான் தம்பி. நடிக்கிறதுக்கு ஆள் வேணும். நீ நடிச்சுக்கோ, நீ புடிச்சுக்கோ. சொல்லுங்க சார், என்ன நடிச்சு காட்டணும் சொல்லுங்க சார். எவ்வளவு படம் பாக்குற, எடுத்து அப்படின்றீங்க? இது உங்களுக்கு பிடிக்கும் சார்? வானம் பொழிகிறது சார், பூமி ஒழிகிறது சார். மானம் கெட்டவனே, மானே தேனே நாட்டு
இது மானே தேனே பொன்மானே இதெல்லாம் சிச்சுவேஷன் சொல்லுங்க சார். டக்குன்னு வரல, நீங்க சொன்னீங்கன்னா நான் பர்ஃபெக்டா அது உள்வாங்கி பண்றேன். தம்பி ஒண்ணு இல்ல அவன் நல்லா நடிப்பான். அது பயப்படுறான். ஒன்னு மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் பார்த்தோம்னா பயப்படுறான், வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் சந்தர்ப்பம் கூப்பிட்டு பாரு சார். என் கதை தெரியுமா சார் உங்களுக்கு? எப்பேற்பட்ட ஸ்டோரி அது. அது ஒரு ஹீரோ கேரக்டர். நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். சும்மா கத்து கூட்டியும் அறகுறையும் கூட்டு வந்துக்கிட்டு ஏன் சார் ரெண்டாவது வேஸ்ட் பண்றீங்க? இதெல்லாம் வேலைக்காக. தம்பி 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 இருக்க தம்பி சார். அடுப்பு கலப்பி எங்க சார் என் பிரேஸ்லெட்? எங்க என் பிரேஸ்லெட்? கல்யாணத்துக்கு மாமனார் போட்டதியா? 8 சவரனியா? இதெல்லாம் ஒரு பிளான் ஆப்பனா? சான்ஸ் கேட்கறது, ஆளை கூட்டு வர்றது, கையை பிடிச்சி கூட்டு வந்து பிரேஸ்லெட் எடுக்கிறது, நீங்க அந்த மாதிரி கும்பல? I'm call the police. தம்பி 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 ஒரு நிமிஷம் இரு தம்பி. போலீஸ் எல்லாம் கூப்பிடாது தம்பி. மாதிரி திருட்டு பக்கம் தம்பி ப்ளீஸ். பெரிய 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 வராதீங்க சும்மா சார். பிரேஸ்லெட் தொலைல. யோ இதான் என் நடிப்பு, நீ என்ன பண்றிய? பையன் நடிப்புனா என்னன்னு தெரியணும்ட்டு ஒரு சாம்பிள் காட்டு. அப்பா இருக்க மனசை துன்பட முடியாது நடந்துட்டாங்க. மன்னிச்சிருங்க சார். கை கட்டின தோசைய காய் கட்டாம பண்ணிட்டேன். எப்படியா கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்ங்கிறேன். உன்னை தைரியம் சொன்ன எதுக்கு ஏன் நீ பயப்படுற? எனக்கு புரியவே இல்ல. நல்லதான் நடிக்கிற, ஏன் பயப்படுற நீ? நல்லாதான் ஆரம்பிச்சேன் மாமா, நடுவுல டக்குன்னு என்னமோ தெரியல பயம் வந்து. இந்த பார், வா இங்க உட்கார். உட்கார். இந்த பாரு, எனக்கு இந்த ஜாதகம், ஜோசியம், கைரேகை எல்லாமே தெரியும். காட்டு. அதான் விஷயம். நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பிரச்சனை. நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பாரு, உனக்கு சுக்கிரமேடு சூப்பரா போகுது. ஆனா இந்த நடுவுல வந்து ஒரு கட்டு. அது வந்து இந்த ராகு வேற இங்க வந்து ராகு ஐயோ கொஞ்சம் ட்ரபிள் பண்றான். இந்த சந்திரன் இருக்கான் பாரு, 15 நாள் வளருவோம், 15 நாள் அப்படி குறையும். இதெல்லாம் தான் உனக்கு பிரச்சனை. பாரு ஒண்ணுமே இல்ல. சந்திரன் தான் பிரச்சனை பண்றானா? ராத்திரில நடிக்க கூடாதா? ஆமா. நீ எந்த டேட்ல பிறந்த? 2/2/1982. எனக்கு நியூமராலஜி கூட தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுது, வேடிக்கை பாருப்போம். அதான் என்ன ஆறுதுன்னா, உன்னோட ஜனன நட்சத்திரம், அந்த டேட் அது இருக்கு இல்லையா, அது உன் பேரோட டோட்டல். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு ஒண்ணு கொண்டு முட்டிக்கிறது. சரி, நான் வந்து இப்ப உனக்கு பேரை மாத்தி வைக்க போறேன். என்னென்ன ராமகிருஷ்ணன். இது இந்த ராமகிருஷ்ணன் ஏன் பேர் வைக்கிறேன்னா, இந்த ராமகிருஷ்ணனாவே அது சொல்லும் போதே பாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ஒரு எனர்ஜி வருது இல்ல, அதனால இனிமே நீ ராமகிருஷ்ணன் சொல்லு. ஆர்கேங்கிறத மறந்துடும். நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போ, ஒரு நோட் புக்கை எடு, ராமகிருஷ்ணன் 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 ஒரு 100 வாட்டி எழுது. வீட்டுல பொண்டாட்டி இருப்பாளே, பரவாயில்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேர் எழுதுன்னு சொல்லு. எப்படியா? அதுதான் உன் மனசுல அது ஆழமா பதியணும். நீ போய் ராமகிருஷ்ணன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணு. நீ எங்கேயோ போற. என்னடா எழுதி இருக்க டயலாக்? நல்லா இருக்கும்டா, சிச்சுவேஷன் சூப்பரா இருக்கும். பாரு, நீ போட்டு பாரு, அந்த இடத்துல வச்சா சூப்பரா இருக்கும்டா. ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் ஒரு ரொமான்டிக் சீன். அது ஃபீலே வரலையே. வரும் மச்சி, இங்க பாரு, சொல்லிருக்கனா இல்லையா? இந்த டயலாக தான் 4 மணி நேரம் எழுதி ஆகும். இது செட் ஆகாது. I am ராமகிருஷ்ணன். பேர மாத்திட்டா? ஏ சார், சான்ஸ் தர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு சான்ஸ் தர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, நான் நடிக்க தானமா சான்ஸ் கேட்டேன். நான் எவ்வளவு பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசை. என்ன இப்படி கவலைப்படுத்துறாங்களாமா? ஆனா நான் கண்டிப்பா நடிப்பேமா. எனக்கு மேல இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்ககிட்ட நடிக்கிற சான்ஸ் கேட்டு எனக்கு ஒரு நடிக்க சான்ஸ் கொடுக்கு. ஏயா நடிக்க நிறைய சான்ஸ் கேட்ட, வேறடியா கேட்ட?
ஏன் சார் நடிகர் ஆகக்கூடாதா? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. என்னாலையும் நவரசத்தையும் பிழிய முடியும் சார். எனக்கு டான்ஸ் வரும் சார். ஃபைட் பண்ணி கட்டவா? ஓ, உங்களுக்கு வசனம் தான் வேணுமா? சின்னதா ஒரு வசனம் பேசி காட்டுறேன். மரத்துல எப்பவுமே தண்ணி ஊத்துனாதான் விளக்கெரியும். ஆனா பெஞ்ச் மேல உட்காரவனுக்கு தான் தெரியும் ஜீன்ஸ் பேண்ட்ல போட்டுருக்கிற பட்டன் எத்தினு. ஆனா கண்ணாடிக்குள்ள உங்க மூஞ்ச பாக்கலாம். பட் பேட்டரி சார்ஜ் பண்ணி வந்தாதான் என்னைக்குமே கவர்மெண்ட்ல ஃபீஸ் கிடைக்கும். சொல்லி வச்சுக்கோங்க, எல்கேஜில சேர போறேன் நானு. மொட்டை அடிச்சவன்லாம் திருப்பதிக்கு தான் போகணும்னா வானம் என்னைக்குமே சவக்காது சார். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ಗುರು, ಕನ್ನಡ ಮೂವಿಯಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಮಾತಾಡಬಹುದು. ನೀವು ಎಷ್ಟು ಡೈಲಾಗ್ ಬೇಕು ಹೇಳಿ, ಒಂದೇ ಪೇಜ್ ಅಲ್ಲ, ಹಂಗೊಂದು ಪೇಜ್ ಆದ್ರೂ ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ. ఏగంటివి నాకు తమిళ్ రాదా, తెలుగు రాదా? అరబిక్ వచ్చినా నాకు ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾ ಮಾತನ್ನು ವಿಂಟೆ నాకు అప్పుడే ఛాన్స్ ఇస్తావు నువ్వు. లాస్ట్ బట్ నాట్ లీస్ట్, ఇట్టది బట్టానాల్ దిస్ ಇದೆ వాట్ ఎన్. Well done, Mr. RK. Well done. Call me Ramakrishna, 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 Ramakrishna. மாமா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். காவியா கல்யாணத்தை ஜமாயிச்சிடலாம். என்ன மாமா பண்ணீங்க? மைந்தாங்குழி பின்றா. அது ஒண்ணு இல்லப்பா, அந்த பைய நடிக்க தெரியும், ஆனா தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா எனக்கு ஜோசியம் தெரியாது, ஆனா தெரியும்னு சொன்னேன். ஒரு கல்லு சிற்பமாக்கிட்டோம்ல. வரட்டுமா? சார் வீட்டுல ரொம்ப கஷ்டம், சினிமால நடிக்கணும், சான்ஸ் கொடுங்க சார். அதுக்கப்புறம் தான் இப்படி நடிக்கவே வந்திருக்கோம்.